அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, பகுதி ஆழ இலக்கியம்ல முதல்ல இருக்கிற திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம். இப்போ திருக்குறள் திருக்குறள் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். திருக்குறளில் எழுதினவர் வந்து திருவள்ளுவர். ஸ்கூலில் எல்லாம் முதல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். இவரது காலம் வந்து கிமு 31. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். திருக்குறள் வந்து 133 அதிகாரங்கள் இருக்குது. 1330 குறட்பாக்கள் இருக்குது. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இதற்கான சிறப்பு பெயர்கள் வந்து முப்பால் பொதுமறை, தமிழ்மறை, உலக பொதுமறை அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து எதில் கேள்வி கேட்கலான்னா, இப்போ 2024 அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து சிலபஸில் கொடுத்துருக்க வந்து 25 அதிகாரம் படித்தா போதும். 1330 குறள் நம்மளால் படிக்க முடியாது. செலக்டடாக எது படித்தா வருமோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். இப்போ திருக்குறளில் வந்து 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருவள்ளுவர் வந்து இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா, முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னாப்போதார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து தமிழில் ஒரு கிரேட் போயட்டு சங்க காலத்தில். இவர் வந்து பாரதியார் வந்து எப்படி பாராட்டியிருக்காருன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அப்புறம் வள்ளுவனை பெற்றதை புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து இவரை பாராட்டியிருக்காரு. அப்புறம் வந்து இவரோட மேலும் சிறப்புகள் வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து திருக்குறளை வந்து வீராமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஜியு போப் வந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் வந்து திருக்குறளோட சிறப்பையும் அதோட பெருமையும் வந்து விளக்குற நூல் வந்து திருவள்ளுவ மாலை. அப்புறம் வந்து திருக்குறளுக்கு மேலும் சிறப்பு பெயர்கள் வந்து ஆயிரை வாழ்த்து, பொதுமறை வாழ்த்து, பொய்யாமொழி, தெய்வ நூல். அப்புறம் வந்து இந்த திருக்குறளை வந்து உருசிய நாடு அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. உருசிய நாடுன்னா ஒன்றும் இல்லை, ரஷ்யா நாடு தான். அங்கே வந்து அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து இந்த திருக்குறளை வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற அந்த அருங்காட்சியகத்தில் வந்து திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விவிலியம்னா ஒன்றும் இல்லை, இந்த பைபிள். அப்புறம் வந்து திருக்குறள். அப்போ திருக்குறளில் வந்து இந்த திரு அப்படிங்கிற வார்த்தை வந்து செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை அப்படிங்கிற பல பொருளை கொண்டிருக்கு. அப்புறம் குறள்ங்கிறது வந்து ஒரு குறுகிய அடி உடையது. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது. இதில் வந்து அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பாலில் வந்து 70 அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பால் அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா காமத்துப்பால் அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து 25 அதிகாரம் இருக்குது. இதுக்கு வந்து பதின்மர் வந்து உரை எழுதியிருக்காங்க. பதின்மர் அப்படின்னா 10 பேர் தான் வந்து பதின்மர் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து பரிமேல் அழகர் உரை அதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பதின்மர் யார்? அந்த பதின்மர் அப்படின்னா முதல்ல வந்து தர்மர், அப்புறம் வந்து மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். அவர் வந்து திருக்குறளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு சமண மதத்தை சேர்ந்தவர் தான் வரலாற்று அறிஞர்களாக குறிப்பிடுறாங்க. திருவள்ளுவர் வந்து ஒவ்வொரு சமயத்தாருமே வந்து தத்தம் சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வள்ளுவரோட உயர்வும் அவரோட பொதுமை கொள்கையும் எந்த அளவுக்கு வீறு பெற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். யாவருக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தனமாக இந்த திருக்குறள் வந்து விளங்குது. அதுக்கப்புறம் வந்து மலையத்துவான் மகன் ஞானப்பிரகாசம் அவர் வந்து 1812 வந்து திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். அப்புறம் இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா மகாராணி அவங்க வந்து காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருக்குறள் தான். அப்புறம் வந்து இதை பற்றி நிறைய அறிஞர்கள் வந்து போற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பின்வருமாறு பார்க்கலாம்.
இப்போ வந்து திருக்குறள் வந்து ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகப் பொது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கான்னு சொல்கிறோம்லங்க அவர். அப்புறம் வந்து திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. அதே போல் திருக்குறள் என்னும் நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஔவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லி கபிலர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் வந்து உள்ளுதோ ருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து திருக்குறள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறள் வந்து 9 இயல்கள் இருக்குது. இப்போ வந்து அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள் இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருக்குமா. அதில் வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படிங்கிற 4 இயல்களை வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பொருட்பால் வந்து 70 அதிகாரங்கள் உடையது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வந்து அரசியல், அங்கவியல், ஒளிபியல் என்னும் 3 இயல்களை கொண்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். இதில் வந்து 25 அதிகாரங்கள் கொண்டிருக்கு. களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களையும் கொண்டுள்ளது. இதில் வந்து நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் மேற்கோள்கள் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து பொதுவான கருத்து சொல்லான் இருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து திருக்குறள் வந்து நம்ம ஏன் கற்றுக்கணும்? திருக்குறள் கற்பதனால வந்து நமக்கு என்னென்னா மனித வாழ்க்கை வந்து செம்மை உறும். அப்புறம் பண்புகள் வளரும். உலகெல்லாம் ஒன்றினும் உயர்குணம் தோன்றும். அப்புறம் மனிதர்களிடையே வேறுபாடுகள் மறையும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு தலைக்கும். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இப்போ நம்ம யாரையும் எதையுமே படிக்கணும்னா திருக்குறள் படித்தாலே மனிதனுக்கு உண்டான மாண்பு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஜென்ரலாக இந்த உலகத்தை பற்றி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படி சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கார்ல் மார்க்ஸ் பற்றி படிங்க. அடுத்து ஒரு இந்திய நாடு என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி சொல்லி படிக்கணும்னா அம்பேத்கர் பற்றி படிக்கலாம். அப்புறம் வந்து தமிழ்நாடு பற்றி ஒரு பேசிக் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் பெரியாரை படிக்கலாம். இது என்னோட சஜஷன், பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீங்கள் ஒன்றும் கம்பல்சன் இல்லை. தேங்க்யூ.